Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Godzilla vs Kong படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்கல. ஏன் இந்த படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்கல அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சட்டுப்புட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பிரச்சனையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. முக்கியமா இதுல யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரி லைனும் சரி, சிஜிஐ ஒர்க், அதுக்கப்புறம் பிஜிஎம் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து நான் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டாகவும் அவ்வளோ ஹைப்போடவும் பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த லெஜெண்டரி மேலே WB மேலே கொஞ்சம் கோவம் இருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிவி ஸ்பாட்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய டிவி ஸ்பாட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டிவி ஸ்பாட்ஸ் பார்த்துமே தேட்டரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டிங்காகவும் அவ்வளோ ஹைப்பாகவும் இருந்துச்சு. இன்னும் டிவி ஸ்பாட் கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். அதேமாரி கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சரி, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட்டும் இருக்குது Godzilla vs Kong நடுவில். அதெல்லாம் வந்து அல்டிமேட். நீங்கள் வந்து சீட்டோட எஜ்ஜில் தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் வருத்த தர ஒரே விஷயம் அந்த டிவி ஸ்பாட்ஸ் கொடுக்காம இருந்தால் இந்த படம் வந்து இன்னுமே ஹைப்பாக இருந்திருக்கும் பார்க்கும்போது அப்படின்றத ஒரு விஷயம். ஓகே, இப்போ அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பிரச்சனைக்குள்ள போகலாம். அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருக்காரு. அதில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லாமல் இல்லை, நாங்கள் போஸ்ட் கிரெடிட் சீன் ஷூட் பண்ணோம். இருந்தாலும் இந்த படத்தோட அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் சிங்க் ஆகாதனால எங்களால் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் ஏன் கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐ பட்டனில் வந்து நான் அந்த லிங்கை தரேன், போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்காததுக்கு இதுதான் காரணம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட சூப்பராக வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.